இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருக்கிற மாண்புமிகு அண்ணன் தளபதியாருடைய ஆட்சியில், திராவிட மாடல் ஆட்சியில் ஏறத்தாழ 3134 திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு எடுக்கப்பட்டது என்று சொன்னார். நல்ல உள்ளமும் நேர்மையான வழியும் இரக்க குணமும் கொண்ட எங்கள் மாண்புமிகு தமிழக முதல்வரை போல் இருக்கின்ற உள்ளங்கள் நடத்தினால்தான் 1000 காலத்து பயிர் என்று சொல்லப்படுகின்ற இந்த திருமண உறவுகள் வாழ்நாளில் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு எல்லா வளமும் நலமும் பெற்றும் வாழும் என்ற காரணத்திற்காகத்தான் அருமை அண்ணன் ஏவா வேலு அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்திருக்கின்றோம். அதேபோல் இனம் இல்லாமல் மதம் இல்லாமல் சுயமரியாதை திருமணம் என்பதை நம்முடைய பேரறிஞர் அண்ணா அவர்கள் இதை சட்டமாக மாற்றினார்கள். இன்றைக்கு இந்த மேடையிலே பார்த்தீங்கனால் கூட இஸ்லாமிய சகோதரர்கள் இருக்கிறார்கள், இந்து சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள், அதே போல் கிறிஸ்துவ மதத்தை சார்ந்த சகோதர சகோதரிகள் இருக்கிறார்கள். எல்லோருக்கும் எல்லாம் என்ற திராவிட மாடல் ஆட்சியை நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நம்முடைய தமிழகத்தில் செயல்படுத்தி வருகிறார்கள். இங்கே 28 இணையர்கள் இருக்கிறார்கள். இந்த 28 இணையர்களும் இந்து என்றோ கிறிஸ்தவர்கள் என்றோ இஸ்லாமியர்கள் என்றோ வேறுபாடு இல்லாமல் அனைவருக்கும் ஒரே மதம் கருப்பு சிவப்பு, ஒரே இனம் தமிழன், ஒரே நிறம் உதயசூரியன் என்று வாழுகிற இந்த குடும்பங்களுக்கு இன்றைக்கு கலைஞரின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நடைபெறுகிற இந்த திருமணம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். பார்த்தோம்னா திராவிட இயக்கத்திலையும் சரி, திராவிட முன்னேற்ற கழகத்திலையும் சரி, எல்லா மேடைகளும், அது திருமண மேடைகளா இருக்கட்டும், பிறந்தநாள் மேடைகளா இருக்கட்டும், தெருமுனை கூட்டமா இருக்கட்டும், எல்லா மேடைகளையுமே மக்களுக்கு ஒரு அரசியல் புரிதலை கொண்டு போய் சேர்க்கறதுக்கான மேடைகளா பயன்பட்டது திராவிட இயக்கத்துல ஒரு மரபா தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்முடைய மாவட்ட கழகத்தின் செயலாளர் அண்ணன் PK சேகர் பாபு அவர்களும் அவருடைய பிரம்மாண்டத்தின் போல மணமக்கள் தமிழ்நாட்டிற்கும் என்றும் நன்றி கடன் பட்டவர்களாக உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். மாண்புமிகு கழகத் தலைவர் அண்ணன் தளபதியும் அவரது அயராத உழைப்பும் போல கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அன்பிற்கினிய அண்ணன் உதயநிதி ஸ்டாலினும் அவரது சீரிய உழைப்பும் போல மணமக்கள் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று வாழ்த்தி தந்த வாய்ப்பிற்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பு சகோதரர் ஏவா வேல் அவர்களுக்கும் மற்றொரு மேடையில் அமர்ந்திருக்கின்ற சிறப்பு அழைப்பாளர்களுக்கும் நன்றியை சொல்லி மணமக்கள் பல்லாண்டு வாழ்கிற வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.